விஜய் மாடல் அப்படின்னு நீங்க அதை வர்ணிக்கணும்னா ஏதாவது ஒரு வகையில அதுல ஒரு தனித்துவம் இருக்கும். பெரும்பாலும் திமுக அரசோட திட்டங்கள் தான் தொடர்ந்து கொண்டிருப்பதாக. அப்ப விஜய் ஆட்சியோட யூனிக்னஸ் என்ன? கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு அவர் தயங்குறாருன்னு தான் பொருள் கொள்ளப்படும். கட்சியோட சாயல் இருக்கிற சேனல் கூட ரொம்ப நியூட்ரலா இருக்க வேண்டிய அரசியல் லாப நோக்கத்தோட ஒரு சேனல் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்குதா? தர்ம சங்கடப்படுத்தணும் விஜய அப்படிங்கிற நோக்கத்தோட எல்லாம் யாரும் வரல. விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருப்பதற்கு காரணம் பயம். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. சார், தமிழக அரசியல் அப்படியே கொஞ்சம் பரபரப்பு குறைஞ்ச மாதிரி தெரியுது. விஜய் அவர்களுடைய ஒரு 40 நாள் ஒரு டென்யூர், அவருடைய இந்த ஆட்சி பீரியட் எப்படி பாக்குறீங்க? குறிப்பா சட்டப்பேரவை தொடர் கூட இருக்கு, அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சபாநாயகர் இந்த அரசை விஜய் மாடல் அரசுலாம் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஜய் மாடல் அரசை? எப்படி பாக்குறீங்க? 40 நாளைக்குள்ள பெரிய அளவுக்கான விமர்சனம் நம்ம எழுப்ப முடியாதுங்க. ஒரு எப்போதுமே புதிய 6 மாதம் டைம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டாலும் பிரச்சனைகள் என்னன்னா சட்டம் ஒழுங்கு தான். அன்றாடம் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால பெரிய அளவுக்கான கட்டுரை போட்டிருக்காங்க. தலைப்பு செய்தி மற்றும் உள்பக்க கட்டுரை. ஈவன் பிஜேபி மாநில தலைவர், பிஜேபியோட தலைவர்கள் அவங்களும் அதை பற்றி விமர்சனம். திமுக பிரதான எதிர்கட்சி, அதனால அவர்கள் விமர்சனத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. மின்வெட்டு, தொடர் மின்வெட்டு, குறிப்பாக பெருநகரங்கள்ல, கொஞ்சம் ஊரக பகுதிகள்லையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பாக பாலியல் வன்கொடுமைகள். இது இந்த ஆட்சி 40 நாள் ஆட்சிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இவங்க விஜய் மாடலா இல்ல என்ன மாடல்ங்கிறத நம்ம யோசிச்சுதான் பதில் சொல்லணும். ஏன்னா பெரும்பாலும் திமுக அரசோட திட்டங்கள் தான் கண்டினியூ ஆகுது. இப்போ 1000 ரூபீஸ் ஸ்கீம் இவங்க 2500 ரூபா கொண்டு வந்தா தான் அது சபாநாயகர் சொல்ற மாதிரி விஜய் மாடலா மாறும். இப்போதைக்கு இப்பவும் 1000 ரூபீஸ் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ திமுக அரசின் திட்டம் தான். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எக்ஸ்டென்ஷன் அடுத்த கட்ட வகுப்புகளுக்கு, அது திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்த விஷயம்தான். பெரும்பாலும் திமுக அரசோட திட்டங்கள் தான் தொடர்ந்து கொண்டிருப்பதாக நான் கருதுறேன். தவறு இல்லை, அது நல்ல திட்டங்கள் தொடரணுங்கிறது தான் அர்த்தம். விஜய் மாடல் அப்படின்னு நீங்க அதை வர்ணிக்கணும்னா ஏதாவது ஒரு வகையில அதுல ஒரு தனித்துவம் இருக்கணும், யுனிக்னஸ் இருக்கணும் இல்லையா? அப்படி ஒன்றும் யுனிக்னஸ் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. சிங்கப்பெண் அது மட்டும் யுனிக்னஸ் சொல்லுவாங்க, ஆனா அது ஏற்கனவே இருக்கிற விஷயங்க. அதுக்கு ஒரு புதிய பெயர் சூட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். அவரோட திரைப்பட பாடல், அதனால அவர் சிங்கப்பெண்கிறது அவருக்கு ஏதோ ஒரு வகையில மனதுக்கு நெருக்கமா இருந்திருக்கு. அதனாலதான் அந்த அதிரடிப்படைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு பேரு. மற்றபடி 92ல ஜெயலலிதாமா கொண்டு வந்த ஸ்கீம் தான் அது, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு 2-3 இயர்ஸ் பேக் கிரைம் அகேன்ஸ்ட் விமனுக்கு தனி பிரிவு இருக்கு, அதுக்கு புதிய பெயர் சூட்டி இருக்கிறாங்க. அதை நான் யூனிக்னஸ்ன்னு நான் அதை சொல்ல மாட்டேன். அப்ப விஜய் ஆட்சியோட யூனிக்னஸ் என்ன? பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருக்கிறது தான் யூனிக்னஸ். அதை தாண்டி வேற என்ன யூனிக்னஸ் இருக்கு? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கூட திமுக தலைவர் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. மக்கள் பிரச்சனைக்கு கால் ஷீட் எப்ப கொடுப்பீங்க? ஏன்னா தொடர்ச்சியா நடிகர்களை சந்திக்கிற சட்டமன்றத்துக்குள்ள நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நடக்குது. பட் மக்கள் பிரச்சனை சந்திக்கிறதுக்கு மக்களை நோக்கி வர்றது, பத்திரிகையாளர் நோக்கி வர்றது அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம இருக்கு. மக்களுக்கு கால் ஷீட் கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார் அதெல்லாம்? எனக்கு என்னமோ சரியான கேள்வின்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு முதலமைச்சர் அடிக்கடி மக்களை சந்திக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனா இவரே சொன்னதுதான், வெற்றி பெற்று முதலமைச்சரான பிறகு எல்லா ஊர்களுக்கும் வருவேன்னாரு. ஒரே ஒரு ஊரு, அது கூட நன்றி அறிவிப்பு கூட்டம், அது கூட QR கோடு தான். அதுல ஒரு 5000 பேரை அவர் பார்த்திருக்கிறாரு. அதை தாண்டி இது வரைக்கும் அந்த பப்ளிக் அவுட்ரீச் முதலமைச்சர் பண்ணவே இல்லை. பப்ளிக் அவுட்ரீச் 2 வகையா பண்ணலாம். ஒன்று நேரடியாக போய் பார்ப்பது, மக்களையே பார்ப்பது, இல்ல பத்திரிகையாளர்கள் மூலமாக தன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது. அதை ஏன் இவர் அவாய்ட் பண்றாருன்னு எனக்கு புரியல.
அது பொதுவா அப்படி அவாய்ட் பண்ணா என்ன பொருள் கொள்ளப்படும்னா, கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு அவர் தயங்குறாருன்னு தான் பொருள் கொள்ளப்படும். அதாவது ஆழமான புரிதல் இல்ல அப்படின்னா, பத்திரிகையாளர் சந்திப்புகளை தவிர்ப்பார்கள். மோடி பத்திரிகையாளர் சந்திப்புகளை தவிர்க்கிறாருங்க. ஆழமான புரிதல் இல்லன்னு அத சொல்ல முடியாது. ஏன்னா, அவர் குஜராத் சிஎம்மா இருக்கும்போது பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் பிஎம் ஆன பிறகு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை ரொம்ப சுருக்கிட்டாரு. அது தவறுன்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோம். ஜெயலலிதா அம்மா பத்திரிகையாளர் சந்திப்பு குறைவு. அதுவும் தவறு தான். அந்த காலகட்டத்திலே பெரிய விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. என்ன சிம்பிள் ரீசன்னா, பத்திரிகையாளர்களை சந்திப்பதன் மூலமாக கருத்து பரிமாற்றம் கிடைக்கும். எல்லாரும் வசதியான கேள்வி தான் கேட்பாங்கன்னு நான் சொல்லல. ஆனா, அதற்காக எல்லாருமே விமர்சன கேள்வியும் வைக்க மாட்டார்கள். ஊடகங்கள், குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற டெலிவிஷன் ஊடகங்களோ, பிற ஊடகங்களோ, விமர்சன கேள்வியும் முன்வைக்குது, ஆக்கபூர்வமான கேள்வியும் முன்வைக்குது. அப்போ சங்கடப்படுத்தணும், தர்ம சங்கடப்படுத்தணும் விஜய அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் யாரும் வரல. விஜய் தர்ம சங்கடப்படுறாரு. அல்லது அவருக்கு அவரோட சுவாபத்திலே அவர் இன்ட்ரோவர்ட்டா இருக்காரு. அதாவது அவர் சுவாபத்திலே அப்படியான ஒரு 4 பேரை பார்த்து பேசுகிற தன்மை இல்ல. ஆனா தனிப்பட்ட இன்டர்வியூஸ், அதாவது தனிப்பட்ட முறையில பேட்டிகள், அதான் கால் ஷீட்ன்னு மு.க. ஸ்டாலின் அதான் சொல்றாரு. தனிப்பட்ட முறையில சந்திப்புகள் பெரும்பாலும் திரைப்பட துறையை சேர்ந்தவர்களுக்கு தரப்படுகிறது. இப்ப விஷால் கூட போய் பார்த்திருக்கிறாரு. சில பொது விஷயங்கள், இப்ப கீர்த்தி சக்ரா விருது வாங்கின ராணுவ வீரர், சில பொது விஷயங்கள் அவர் செய்றாரு. பட் குறைந்தபட்சம் அவர் வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல 15 நாளைக்கு ஒரு தடவைன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளேயாவது அவர் சந்திக்கலாம். டெல்லிக்கு போயிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்காதது பெரிய குறைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அது தலைநகர்ல நம்ம விஷயங்கள சொன்னோம் அப்படின்னா, இந்தியா முழுசுக்கும் ரீச் ஆகும். நம்ம ஏன் நீட்டை எதிர்க்கிறோம்? அத நம்ம சொல்லணுமா வேண்டாமா? சொல்வதற்கான அருமையான வாய்ப்பு டெல்லியில. இப்படி அவர் அதெல்லாம் சொல்லலங்கிறது அது குறைபாடு. அது அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். போக்கையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, அமைச்சரவையில மத்த யாருமே பத்திரிகையாளரை சந்திக்கலைன்னா, எல்லாருமே சந்திக்கிறாங்க. ஏதோ ஒரு விளக்கம் தர்றாங்க. சில விளக்கங்கள் தவறா கூட இருக்கு. ஆனாலும் அது அந்த மிஷினரி கோஸ் ஆன் இல்லையா? அந்த எந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அமைச்சர்கள் கூட அமைச்சர்கள்கிட்ட கூட பத்திரிகைகளை சந்திக்கும் பொழுது அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கும் பொழுது முதல்வர் பேசுவாரு. இது குறித்து முதல்வர் பேசுவாருன்னு சொல்றாங்க. ஆனா முதல்வர் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் மைய பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சு என்னோட பத்திரிகையாளரை சந்திக்காம முதல்வர் இருந்தது இல்லைங்க. குறைவான பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியதுங்கிறது ஜெயலலிதா. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். 0 அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறது விஜய் தான். ஆனா சார் இப்ப அவர் தாவேக தலைவரா இருக்கும்போது சந்திக்காம இருந்தாரு. ஓகே, அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆயிட்டும் சந்திக்காம இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு அவர் இந்த அரசியலை கம்ப்ளீட்டா சஸ்டெயின் பண்ண முடியுமா? அப்படியே தொடர்ச்சியா கொண்டு போயிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ஒரு தாவேகா தலைவரா இருக்கும்போதே ஒரு கான்செப்ட் அவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக மக்கள் மத்தியில அவர் தென்படுகிறாரோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு மவுசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. அது சினிமா பேஸ்டு கான்செப்ட்ங்க. அரசியல் பேஸ்டு கிடையாது. சினிமா நட்சத்திரங்கள் பொதுவெளிக்கு வராமல் இருத்தல். அதன் மூலமாக அவர்களை சுற்றி இருக்கிற அந்த ஒளிவட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல். இது தாவேகாவுக்கே அது சூட் ஆகாத விஷயங்க. ஒரு அரசியல் கட்சிக்கே சூட் ஆகாத விஷயம். அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததால அது மறக்கடிக்கப்படுகிறது. வெற்றி கிடைச்சிருக்க கூடாது நியாயமா பாத்தீங்கன்னா. ஆனாலும் ஏன் வெற்றி கிடைத்தது? அதுக்கு எத்தனையோ ஆராய்ச்சிகள் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் வெவ்வேறு விதமாக அதை இன்டர்பிரட் பண்ணுது. தாவேகாவுக்கே ஏன் வெற்றி கிடைத்ததுங்கிறது தெளிவா தெரியுமானா, எனக்கு அது சந்தேகமா தான் இருக்கு. விஜய்க்கே நீங்க எப்படிங்க வெற்றி பெற்றீங்கன்னு ஒரு 10 கேள்வி கேட்டு பாருங்க. அது தெரியறதுக்கு வழி இல்ல. ஈவன் நிறைய எம்எல்ஏக்கள், அவங்க கட்சி எம்எல்ஏக்களே எப்படி வெற்றி பெற்றோன்னு தெரியாதவங்க நிறைய பேரு. கவுண்டிங்கே போகாம வெற்றி கண்ணுக்கு தெரிஞ்ச பிறகு கவுண்டிங் போனவங்களே நமக்கே தெரியுங்க அவங்களெல்லாம். அப்படிங்கும்போது அவங்க எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனா அதுக்கான பயிற்சி பக்குவம் அவங்க அடையலாம். அடையக்கூடாதுங்கள 30 நாள் ஆயிப்போச்சு. 1 மாசம் ஆயிடுச்சுங்க. இப்போ இனிமேல் கோட்டையில இருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்கும் அவங்களுக்கு அத்துப்படியா தானே இருக்கும். சரி, விஜயே தலைமைச் செயலகத்தை சுற்றி பார்த்தார் விஜய்ங்கிறது செய்தி. பேட்டரி கார்ல அவர் சுற்றி பார்த்தார். உண்மையிலேயே தலைமைச் செயலகத்தை கோட்டையை பார்த்திருக்கணும் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தான். பத்திரிகையாளர் நிறைய பேர் போறாங்களா, எல்லாருமே கோட்டையை சுத்தி பார்த்துட்டாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. நானே அந்த கோட்டைக்கு இத்தனை வருட பத்திரிகையாளர் வாழ்க்கையில ஒரு சில முறை தாங்க போயிருக்கிறேன். முழுமையா எனக்கு தெரியாது. உண்மையிலேயே யாராவது பேட்டரி கார்ல கூட்டு போய் கோட்டையை சுத்தி காமிச்சா அது ஒரு பெரிய புராதன சின்னம். பார்க்கத்தான் செய்யணும். அப்ப விஜய் அப்பதான் பார்த்திருக்கிறாரு. நல்லா தெரியுது.
அப்போ அவரு வந்து இன்னும் இறங்கி வந்தாருன்னா அவருக்கான மவுசு கூடுங்க. இப்ப சினிமா நட்சத்திரங்கள் பெரிய அளவுக்கு வந்து மக்களை சந்திக்காமல் இருக்கிறது தான் மவுசு. அதெல்லாம் எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே உடைச்செறிஞ்சுட்டாருங்க. என்னோட கல்லூரி நாட்கள்ல ஒரு படங்க வைகை டேம்ல மதுரை வைகை டேம்ல ஷூட். அப்போ எப்போதுமே எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங் இன்டர்வல்ல வெளியில வந்து மக்கள்ட்ட பேசுவாரு. கொஞ்சம் பேர் நிப்பாங்க. ஒரு 100 பேராவது குறைஞ்சபட்சம் 100, 120 பேராவது பக்கத்து கிராமங்கள்ல இருந்துலாம் வந்திருப்பாங்க. வண்டி கட்டிட்டுலாம் வருவாங்க. நாங்களே காலேஜ்ல இருந்து போனது தான். அப்படி போய் தான் பார்த்தோம். அப்ப அவரு வந்து ஏதாவது ஒரு கேள்விய கேட்டு உரையாடுறத அவர் வழக்கமாவே வச்சிருந்தாரு. நான் போயிருந்தப்போ வந்து ஒரு வயசான பாட்டியம்மாட்ட உங்களுக்கு எத்தன பிள்ளைகள்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு 2 பிள்ளைகள்ப்பான்னு அந்த அம்மா சொல்லுச்சு. என்னம்மா பண்றாங்க? அப்படின்னா, ஒருத்தன் வந்து இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தன் மெட்ராஸ்ல சினிமால நடிச்சுட்டு இருக்கான். எம்ஜிஆருக்கு ஷாக்கு. எனக்கு தெரியாம யாரும்மா அப்படின்னு கேட்டா, நீ தான்ப்பான்ட்டாங்க அவங்க. நீ தான்ப்பா அது. இதெல்லாம் பசுமையாக எங்களுக்கு வந்து 65, 67 காலகட்டத்தில நினைவுல இருக்கிற விஷயம். அவ்வளவு பெரிய திரை நட்சத்திரம். அவரு அப்போ வந்து திமுகல ஒரு பெரிய பதவியில இருந்தாரு அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனால் அவர் 67க்கு பிறகு தான் திமுகல வந்து அவருக்கான பெரிய அரசியல் அங்கீகாரம் கிடைச்சதுங்க. 62 திமுக 50 சீட்டு. நான் சொல்ற சம்பவம் 65, 66. எதுக்காக நான் இத சொல்ல வரேன்னா, அப்பதான் அந்த ஃபீட்பேக் கிடைக்கும். எம்ஜிஆரே வந்து சென்னையில இருக்கும்போது அவருக்கான கீழ் தொடர்புகள் கட் ஆயிருக்கும். அவரு வந்து அவருக்கு கிடைத்த சந்தர்ப்பத்த அவரு பயன்படுத்திக்கிறாரு. அப்போ விஜய் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு யோசிச்சு பாருங்க. விஜய்க்கு வந்து கீழ்மட்ட தொடர்புகளே இல்லீங்களே! கடந்த 25 வருஷமா இல்ல. இல்ல சார். இப்ப இந்த இடத்துல அவர் நம்ம அப்பியர் ஆனா, பப்ளிக்ல நம்ம நெறைய அப்பியர் ஆக நம்மளுடைய இந்த இமேஜ் குறைஞ்சிரும். அந்த கவர்ச்சி குறைஞ்சிரும். அது இருக்கிற வரையும் தனக்கான பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் இருக்கு. அதனால தான் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து அவர் வெளிய வராம இருக்காரு. அப்படிங்கிற விஷயங்கள் பார்வை முன்வைக்கப்படுது. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க சார்? அது அப்டின்னா அவரு இதுக்கு முன்னாடி துறை நட்சத்திரமாக அந்த முதல் படங்கள்லாம் வரும்ல, அந்த பூவே சீரிஸ். அப்ப என்ன பத்திரிகையாளர் சந்திக்காமலா இருந்தாரு? நெறைய நண்பர்கள் என்னோட நண்பர்கள் தான் Facebook பதிவுகள் பார்க்குறேன். எல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் தான். சினிமா சைடு கவர் பண்ணுவங்க. பழைய சம்பவங்கள் எல்லாம் அவங்க எழுதுறாங்க. விஜய் வந்து முதல்ல அவரோட வெற்றி படங்கள் அந்த வரிசை கட்டி வரும்போது, அவர் எப்படி பத்திரிகையாளர்களோட பழகிட்டு இருந்தாருங்கிற சம்பவங்கள்லாம் எழுதுறாங்க. அவரு அப்படியெல்லாம் பழகிட்டு தானே இருந்திருக்காரு. சினிமா நட்சத்திரமா இருக்கும்போதும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து யாரோ அவருக்கு வந்து ஒண்ணு ராங் அட்வைஸ் தராங்க, இல்லன்னா பயப்படுறாரு. அப்படிதான் நான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா அரசுன்னு வரும்போது ஒரு பயம் வரும். நிறைய துறைகளை பற்றிய அறிவு புரிதல் வந்து இருப்பது ரொம்ப கடினங்க அது. அப்ப அந்த கேள்விகளுக்கு நம்ம தவறாக பதில் சொன்னோம் அப்படின்னா, அது வந்து நேஷனல் மீடியால ட்ரோல் ஆகுமோன்னு நினைச்சிருக்கலாம். சோசியல் மீடியா வந்து இருபுறமும் கூர்மையான கத்தி தானே. எப்படி வேணாலும் விட்டோம். அப்போ விஜய் பத்திரிகையாளர்கள் சந்திக்காமல் இருப்பதற்கு காரணம் பயம். அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஓகே சார். அத புரிஞ்சுக்க முடியுது சார். இப்ப இந்த விஷயத்த சரி பண்றதுக்கு தான் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வெற்றி டிவி அப்படின்ற மாரி ஒரு புதிய ஒரு சேனல் தனக்கு சாதகமா ஒரு சேனல் ஒண்ணு உருவாக்கலாம். டிவிகேக்கு ஆதரவா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சேனல் வச்சிருக்காங்க. நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது அவர் எந்த அளவுக்கு அத நோக்கி நகர்றாருன்னு நீங்க பார்க்குறீங்க சார்? செய்திகள் தான். நீங்க சொல்ற மாரி நானும் செய்திகள் தான் படித்தேன். அந்த ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. வியாபார முத்திரை அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அதுல இருந்து தான் இந்த செய்தி வருதுங்க. வெற்றி டிவிங்கிறது. அப்புறம் நாஞ்சில் சம்பத் வந்து வரவேற்பு மாரி ஒரு அறிக்கை விட்டாரு. ஆனா அதிகாரப்பூர்வமா இன்னும் டிவிகேல இருந்து எதுவும் சொல்லல. பிரபலமான சேனல்களை விலைக்கு வாங்குற முயற்சி நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கட்சிக்கு பத்திரிகை, டிவி சேனல் எல்லாமே முக்கியம்னு ஆயிருது. ஆனாலும் கட்சி சார்ந்த சேனல்கள மோஸ்ட்லி கட்சிக்காரங்க மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்க கூட கம்மியா தாங்க பார்க்குறாங்க. கட்சியோட சாயல் இருக்கிற சேனல் கூட ரொம்ப நியூட்ரலா இருக்க வேண்டிய அல்லது எல்லா தரப்பு விவாதங்களையும் அலோவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் இன்னைக்கு இருக்கு. இல்லன்னா பார்க்க மாட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க வச்சிருப்பீங்க. யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த இடத்த அவங்க எப்படி செய்தி கொள்கை வகுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்ல வெறுமனே வந்து ஒரு சேனல் இப்படி ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போற மாரி, அதிமுகல இருந்து தாவேகாவுக்கு போற மாரி, ஒரு அரசியல் நோக்கத்தோட, இல்ல அரசியல் லாப நோக்கத்தோட ஒரு சேனல் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்குதா? இது நம்ம புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போதைக்கு விஜய்க்கு ஆதரவாக வெற்றிங்கிற ஒரு சேனல் இந்த அளவோட தான் இது நிற்குது. நம்ம போக போக தான் இதை புரிந்து கொள்ளும். பார்க்கலாம் சார். அரசியல் எப்படி பரபரப்பா அடுத்த கட்டம் எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.